முதல்வரின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மூலம் 2.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காந்திஜி நூற்றாண்டு நினைவு பழைய பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தற்பொழுது திறக்கப்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் போதுமான கழிப்பறை வசதி மற்றும் மின்சார வசதி விரைவில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துறை சார்ந்த தலைமை அலுவலர் அத்தனை பேரும் அழைத்து பேரிடரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கும் ரெட் அலர்ட்டும் ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களெல்லாம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தும் முதலமைச்சரும் பேசுகிறார்கள். நானும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே சொல்லி எச்சரிக்கையோடு எந்த விதமான உயிர் சேதமும், குறிப்பாக உயிர் சேதம் இல்லாத அளவிற்கு இந்த மழையை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். நாம் பயப்படுகிற அளவிற்கு எந்த இடத்திலும் எந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை. குரோம்பேட்டையில் அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உடன்பாடு எட்டப்படாததால் CITU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை குரோம்பேட்டை அரசு போக்குவரத்து பயிற்சி மையத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் 15வது ஊதிய 3வது கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலவுவதாக கூறி CITU தொழிற்சங்கத்தினர் பேச்சுவார்த்தை நடந்த இடத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அரசாங்கம் போக்குவரத்து துணைத் தலைவர் செந்தில் குமார், நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் 21 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தங்களுடைய கோரிக்கைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நடந்த பேச்சுவார்த்தையில எங்களுடைய கோரிக்கைகள் என்பது முற்றாக புறக்கணிக்கப்பட்டது. அநேகமாக நாங்கள் வைத்த முன்னுரிமை கோரிக்கைகள், நாங்கள் மட்டுமல்ல முக்கியமான தொழிற்சங்கங்கள் LPF உட்பட ATP உட்பட அங்கே உள்ள இருக்கக்கூடிய முக்கிய தொழிற்சங்கங்கள் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டது அப்படின்றது தான் இதுவரைக்கும் வந்த தகவல். பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடைகளை EB, அரசு துறை, மற்ற துறைகள், பொதுத்துறைகள் அங்கே வேலை செய்யக்கூடிய டிரைவர், டெக்னீஷியனுக்கான ஊதியம் என்ன வழங்கப்படுகிறதோ அதை நீங்கள் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இங்கே இன்னைக்கு என்ன அப்படின்னா அதை எதையுமே அவங்க செவி மறுக்கவில்லை என்பதுதான் அமைச்சருடைய அறிவிப்பிலிருந்து வந்திருக்கு. மத்திய அரசு அறிவித்துள்ள நகைக்கடன் பெறுவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் விவசாயிகள், நடுத்தர மக்களை பாதித்துள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் நடைபெற்ற உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட்டேயன், ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு வேளாண் இடுபொருட்களை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், காலநிலை மாற்றத்தால் விவசாயம் மற்றும் உப்பளம் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப நம் தொழில்நுட்பங்களை கையாண்டு உற்பத்தியை பெருக்க உழவரை தேடி வேளாண் துறை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு நகைக்கடன் பெறுவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளதால் அவசர தேவைக்காக நகைக்கடன் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஓடைப்பட்டி கிராமத்தில் உங்களை தேடி வேளாண்மை என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்து அதற்கான விழாவில் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்று தெரிவித்துள்ளார். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவது பற்றி அமித்ஷாவை ஆலோசிக்காமல் EPS முடிவெடுக்க முடியாது என்றும், நகைக்கடன் புதிய நிபந்தனை விவகாரத்தில் நிர்மலா சீதாராமனை EPS ஏன் கண்டிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் பெரியகருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை சார்பில் 49 அறிவிப்புகள் வெளியிட்டதாகவும் அதன் நிலைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் 8000 சதுர அடியில் தீவுத்திடல் அருகே புதிய கட்டிடம் கட்டவும் அதில் கூட்டுறவு வங்கி, நியாய விலைக் கடை ஆகியவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நகைக்கடன் தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது என்று தெரிவித்தார். கூட்டுறவுத்துறை சார்பில் 60 பெட்ரோல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 30 முதல் 40 பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கூட்டுறவு ஒன்றியத்திற்கு சொந்தமான ஒரு இடம் நம்முடைய தீவுத்திடல் அருகில் இருக்கிறது. ஏறத்தாழ 3.5 கிரவுண்டு பரப்பளவு கொண்ட 8274 சதுரடி கொண்டது. அதை இந்த 49 அறிவிப்புகளில் ஒன்றாக புதிய கட்டிடம் ஒன்றை அங்கே கட்டி அங்கே வங்கியினுடைய கிளை ஒன்றையும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கும், அதே போல ஒரு அங்காடி ஒன்றையும் அங்கு பொதுமக்களுடைய தேவைக்காக ஏடிஎம் வசதி, நியாய விலைக் கடைகள் அந்த பகுதியில் அன்னை சத்யவாணி முத்து நகர் பகுதியில் 3 நியாய விலைக் கடைகள் இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக போய் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நியாய விலைக் கடைகளையும் ஒருங்கிணைந்த ஒரு வளாகமாக அங்கே அமைப்பதற்காக போய் பார்த்தோம். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கட்டிடம் விரைவிலே கட்டப்பட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.